ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பூதனூர் பாப்பா அப்படின்னு ஒரு பெரியவா பக்தரோட அனுபவம் தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ பெரியவாளுடைய அருளால் திருவாரூர் சுவாமிகள்னு அழைக்கப்பட்டவர் தான் அவர் சந்நியாசம் வாங்கிட்டு பூதனூர் பாப்பா. அவர்கிட்ட அடிக்கடி போகிறது உண்டு. 1986 திருவாரூர் சுவாமிகளோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுது. அப்போது இந்த செய்தியை இந்த பாப்பா காஞ்சியில் இருக்கிற ஸ்ரீ பெரியவா கிட்ட தெரிவிக்கிறார். இந்த செய்தியை சொன்ன உடனே ஸ்ரீ பெரியவா, நீ தான் இனிமே திருவாரூர் சுவாமிகளுக்கு எல்லாமே செய்யணும், உடனேயே சிகை வச்சுக்கோ, சுவாமிகளுக்காக உன் பேரில் இடம் ஒன்று வாங்கி அந்த இடத்துல சுவாமிகளை சித்தியான பிறகு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாளாம் பெரியவா. பெரியவா சொன்ன உடனே மகாபாகியம், நீங்கள் பெரியவா உத்தரவு சொன்னபடியே நான் செய்கிறேன் அப்படின்றவர் அந்த பாப்பா சொல்கிறார். திருவாரூர் சுவாமிகளை பார்த்தபோது உடல்நிலை கொஞ்சம் முன்னேறி இருக்கிறதா தெரியறது. உடனே சுவாமிகளுக்கு இப்போது ஆபத்து இல்லை, எதுவும் நடக்காதுன்னு மனசில் நினச்ச போதே ஸ்ரீ பெரியவாளுடைய கட்டளைப்படி ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு வந்தது. உடனே திருவாரூரில் இடம் வாங்கிறதுக்காக வக்கீல் சேகருங்கிறவர்கிட்ட சொல்லிட்டு வரார். இந்த வாரத்தில் 2 முறை திருவாரூர் சுவாமிகளை பார்த்துட்டு வந்திருக்கார் அவர். ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவருக்கு திருவாரூர் சுவாமிகள் சித்தி அடைஞ்சுட்ட செய்தி வருது. உடனே காரில் அங்கே போய் பார்த்து சித்தி அடைஞ்ச சுவாமிகளை தரிசித்து வக்கீல் சேகரோட அந்த இடத்துக்கு ஏற்பாடு செய்ய தொடங்குறார். ஆனால் எத்தனை அலைஞ்சாலும் யாருமே அந்த இடம் கொடுக்க தயங்குறார். ஒரு பொது இடத்த வக்கீல் இவருக்கு காட்டுறார். அந்த இடம் இவருக்கு பிடிக்கல. என்ன செய்யறதுன்னு புரியாத நிலையில் உடனே காஞ்சி பெரியவா கிட்ட தெரிவிக்க ஸ்ரீமடத்துக்கு ஃபோனில் தகவல் சொல்கிறார். உடனே மடத்தில் பெரியவா கிட்ட இதை சொன்ன உடனேயே திருவாரூர் சுவாமிகளை மேலே பூதனூர் எடுத்துன்னு எல்லா காரியங்களையும் செய்யவும் அப்படின்னு சொல்கிறா. பெரியவா உத்தரவு அப்படின்ன உடனே பாப்பா என்ன செஞ்சுட்டார், சித்தி அடைஞ்ச சுவாமிகளை அந்த பூத உடலை மேலே பூதனூருக்கு எடுத்துகிட்டு அங்கே அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தங்கரையில் ஒரு ஓரத்தில் வச்சு காரியங்களை பூர்த்தி செய்கிறா. ஊர் ஜனங்களும் தடை எதுவும் சொல்லாமல் ஒத்துழைக்கிறா. பல மாதம் கடந்த உடனே அதற்கு பின்னாடி தான் அந்த பாப்பாவுக்கு இந்த சந்தேகம் வருது. திருவாரூர் சுவாமிகளின் பூத உடலை எடுத்துன்னு காரியம் செஞ்சாச்சு, செஞ்ச இடம் யாருடையதோ என்னவோ அப்படிங்கிற கவலை அது வரைக்கும் அவருக்கு இல்லை. ஆனால் இந்த இடம் அவரோட பெயரிலேயே இருந்த சொந்த இடம்னு அப்புறம்தான் தெரியறது. ஸ்ரீ பெரியவாளுடைய தீர்க்க தரிசனம் அப்புறம்தான் அவருக்கும் புரியறது. திருவாரூர் சுவாமிகளுக்கு உன் பேரில் நிலம் வாங்குன்னு ஸ்ரீ பெரியவா வாக்கு எப்படியெல்லாம் தானாகவே உண்மையாயிடுத்தோ அதை அப்படியே உணர்ந்தவருக்கு மெய் சிலிர்க்கிறது அந்த இடமே. பெரியவா அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான்வாகம். எப்படி ஞான திருஷ்டியில் ஒருத்தருக்கு இப்படி அப்படின்னு டைரக்ஷன் அங்கே இருந்துட்டே சொல்கிறாலோ, முற்றும் தெரிஞ்ச முனிவர் இல்லை நடமாடும் தெய்வம் சொல்கிறார். அதை நாம் அந்த உத்தரவை நாம் மீறலாமா? செய்தி தெரிஞ்ச உடனே எல்லாம் விறுவிறுன்னு நடக்கிறது அவருக்கு. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.